ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி சோஃபி. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா என்னோட டெலிவரி ஸ்டோரி அட் ஜிஹெச். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உண்மையாகவே நீங்கள் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்கிட்ட அமௌண்ட் இல்லை, நான் அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் ஃபுல் செக்அப், அதாவது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு டெலிவரி வரைக்குமே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் டெலிவரி பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்க்கறதுக்கு வசதி இல்லை, ஆனால் நான் கடன் வாங்கி நான் ப்ரைவேட்டில் பார்க்க போகிறேன், இல்லை ஒரு நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு இல்லை யார்ட்டையாவது லைக் பாரோ பண்ணி தான் நான் இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தாட் உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு அந்த தாட் மாறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எப்படி இருக்கும் அண்ட் ஃப்ரம் த பிகினிங், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே உங்களுக்கு என்ன நடக்கும், எப்படியெல்லாம் இருக்கணும், நீங்கள் என்னென்னலாம் ப்ரிப்பேர்டாக போகணும், உங்களோட மென்டலி ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், இது எல்லாமே தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும்ல, ஸோ அதுலதே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஜிஹெச் டாபிக் பார்ப்போம். அண்ட் சிலருக்கு அது உங்களோட ஏரியாவை பொறுத்து இருக்கும். சிலருக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உங்களை போய் செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. சிலருக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஜிஹெச்கே போகிற மாதிரி இருக்கும். அது உங்களோட ஏரியா, உங்களோட அந்த கம்யூனிட்டி பொறுத்து தான் இருக்கும். அண்ட் ப்ரைவேட்லேயே பார்க்குறதுனாலுமே நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குமே நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஸ்கேனு இதெல்லாம் நீங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்க்கணும். ஸ்கேன்ஸ் பெருசாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டாங்க. இந்த அனாமலி ஸ்கேன் ஒன்று இருக்கும், அதுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க. அண்ட் நார்மலாக செக்அப் இதெல்லாம் மட்டும்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே நீங்கள் இந்த ஸ்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பால்வாடி டீச்சர் இருப்பாங்க இல்லையா, வீட்டு பக்கத்தில் ஏதாவது பால்வாடி செக்டார் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போக சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு நோட்டு ஆக்சுவலாக வச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் வச்சுக்கணும். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்தில் நீங்கள் அந்த வாங்குற நோட்டு தான் ஆஃப்டர் டெலிவரி கூட நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு நோட் நல்ல நோட்டாகவே வாங்கி வச்சுக்கோங்க. அது சின்ன ஷார்ட் சைஸ் நோட் நீங்கள் வாங்கிக்கணும். ப்ரைவேட்லேயே பார்க்குறீங்கனாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட் உங்களை மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்து உங்களை மேபி மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல, ப்ரைவேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் போகல. பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் சைஸ் நோட் இருக்கணும். ஒரு ஓல்டு நோட்டாக வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு மிஸ் ஆகிடும், ஏதோ ஒன்று ஆகும். இந்த மாதிரி ஒரு நோட் குட்டியாக ஒன்று வச்சுக்கணும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு நோட்டு தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி கூட நீங்கள் டேப்லெட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நோட்டை தான் எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு டேப்லெட்ஸே தருவாங்க, இல்லைன்னா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மறுபடியும் வேற ஒரு நோட்டு போட்டு தான் உங்களை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மேனிட்ரியான ஒரு விஷயம். நோட் வாங்கிக்கோங்க. அது ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் வரும். ஸோ அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சீல்லாம் வச்சு உங்களோட நேம் அண்ட் உங்களோட வெயிட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க. அண்ட் இப்போ நீங்கள் என்னைக்கு கடைசியாக உங்களுக்கு என்னைக்கு பீரியட்ஸ் ஆயிருக்குங்கிறத பொறுத்து உங்களோட டெலிவரி டேட் எப்போ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லி எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்க அதுலேயே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த பால்வாடியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாட் நம்பர் மாதிரி ஒன்று வந்துடும். ஒரு பெரிய ஒரு நம்பர் மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். ஆக்சுவலாக நார்மல் மெசேஜில் வரும், நம்ம வாட்ஸ்அப்லாம் வராது. நார்மல் மெசேஜில் உங்களுக்கு ஒரு நம்பர் மாதிரி வந்துடும். ஸோ அதுதான் உங்களோட ஐடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எங்கே போனாலுமே அதான் பெருசாக கேட்குற மாதிரி இருக்கும். எங்கேயும் கேட்கலாம் மாட்டாங்க, பட் டெலிவரி டைமில் அந்த நம்பர் கேட்பாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, உங்களோட நம்பர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட கையில் டேக் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த டேக்லேயுமே அந்த நம்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் கம்ப்ளீட். ஆஃப்டர் டெலிவரி நீங்கள் இந்த தடுப்பூசி போடுறதுக்கு போகணும்ல, அப்போ கூட இந்த கார்டு இருந்தால் தான் தடுப்பூசி போடுவாங்க. ஸோ இது ரொம்ப 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 பத்திரமா நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, ஹஸ்பண்ட் நேமு, அண்ட் உங்களோட ஆர்சிஹெச் ஐடி, நான் சொன்னால ஒரு நம்பர் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஐடி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது கொண்டு இதுலேயே எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இது இருந்துட்டாலே போதும். நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னாலுமே இது இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் எதனால அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம இது பண்ண சொல்லுவாங்களே, வரல, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ இந்த நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கான ரெஜிஸ்டர் அப்ளை பண்ணவே முடியும். நம்ம எதுவும் அப்ளை பண்ண முடியாது. அந்த பால்வாடி டீச்சர் நமக்கு அப்ளை பண்ணி கொடுத்து பிளா இந்த கதையெல்லாம் இருக்கும். இந்த குழந்தை இப்படி இருக்கும், குழந்தை அப்படி இருக்கும், தாய்மார்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா தான் இருக்கும்.
அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ், காப்பீட்டு திட்டம் வந்து நமக்கு வருது, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்துரும். ஓகேவா? அது மாதிரி இருக்கும். அது இல்லாம இதுல வந்து உங்க நர்ஸ் வந்து ஃபுல்லா மந்த்லி என்ட்ரி பண்ணிட்டே வருவாங்க. எது அப்படின்னா உங்களோட வெயிட் கெயின், உங்களுக்கு எவ்வளவு வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து எல்லாமே வந்து அவங்களே வந்து என்ட்ரி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பெருசா எதுவும் மெனக்கடெல்லாம் தேவையில்ல. உங்களுக்கு ஒரு நல்ல நர்ஸ் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே போதும், அவங்களே எல்லாமே பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் இல்ல அப்படின்னா நீங்களா வந்து எடுத்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நீங்க ஹாஸ்பிட்டல் டெலிவரிக்கு உங்களை வந்து ஜாயின் பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த டைம்ல வந்து இதை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுல எதுவுமே இல்லைன்னா உங்களை அந்த டைம்ல கேட்டுட்டு இருக்க முடியாது. இல்லை நீங்க இந்த மந்த் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்லாம் வந்து கேட்க முடியாது. ஸோ உங்களுக்கு முடிஞ்சா நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்லை யாரு உங்களுக்கு அட்டெண்டரா அந்த அன்னைக்கு வருவாங்களோ அவங்க கிட்ட இது எல்லாத்தையுமே வந்து சொல்லி வச்சுக்கோங்க. பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து நீங்களோட ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து இருக்காது, உங்களோட மென்டாலிட்டியை பொறுத்து தான் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைச்சுப்போம், இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் போறீங்க, அதாவது மந்த்லி செக்அப் வந்து நீங்கள் போறீங்க. என்ன ஆகும், போவீங்க, நேம் கொடுப்பீங்க, உங்களுக்கு ஒரு டோக்கன் தருவாங்க, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுவீங்க, டாக்டர் வாங்க பார்ப்போம் வந்துருவோம். பட் இங்கே வந்து அப்படி இருக்காது. நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது எப்போவுமே. அதே மாதிரி டைமுக்கு வந்து போயிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9 மணிக்கு தான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் வருவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 7 o'clockலேருந்தே நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மந்த்லி செக்அப் போகணும். உங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருவாங்க, இந்த அன்னைக்கு நீங்கள் வந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பார்ப்பாங்க. அண்ட் ஜிஹெச்ல வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த அன்னைக்கு மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி போறீங்க அப்படின்னா மார்னிங் 7:30 ஒரு 7:15 அப்படிங்கும் போதெல்லாம் நான் வந்து என் ஹஸ்பண்ட் ஸ்கூலுக்கு போகும்போதே நானும் கூடயே போய் அங்கே வந்து உட்காந்துப்பேன். அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக இருப்பேன். சில டைம் வந்து நமக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் ஒரு 4th ஆள் 5th ஆள்லாம் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப 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 சீக்கிரமா போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்தே கூட வீட்டுக்கு வரக்கு 2 மணி 3 மணிலாம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இங்கே போனால் நமக்கு லேட்டாக தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது போனோடனே நம்ம வந்து ப்ரைவேட் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் வந்து தயவுசெய்து போகாதீங்க. அது உங்களுக்கு தான் கஷ்டம் கடைசியில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியராக போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அது மாதிரி போனதுக்கப்புறம் இந்த நோட்டை வந்து நீங்கள் போய் அங்கே வைக்கணும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். இங்கே வந்து டோக்கன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நோட்டை எத்தனாவதாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சம்டைம்ஸ் நர்ஸ் வந்து மேலேருந்து எடுப்பாங்க, சம்டைம்ஸ் கீழேருந்து எடுத்துருவாங்க. ஸோ வந்து கடைசியாக வந்தவங்க ஃபஸ்ட்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஃபஸ்ட்டாக வந்தவங்க லாஸ்ட்டாக போனவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட ஏரியா நர்ஸுங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி வந்து மேலேருந்து தான் எடுக்க மாட்டாங்க, கீழேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு வச்சுருப்போம், அப்போ நம்மளோட நோட்டு தான் ஃபஸ்ட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த 3 months வந்து இந்த குளுக்கோஸ் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் வந்து உங்களை எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப லேட் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து 2 hours வந்து வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த குளுக்கோஸ் வாங்குறதுக்கு நோட்டு வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் டாக்டர் பார்க்கணும். டாக்டர் பார்த்ததுக்கப்புறம் ஏரியா நர்ஸை பார்த்து அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க என்னென்ன டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. அதாவது ஹீமோக்ளோபின், சுகரு, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் எழுதி நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இங்கே எழுதியிருக்கு இல்லையா, தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இந்த அதாவது என்னென்ன எடுக்கணுங்கிறத அதுதான் அவங்க எல்லாருக்குமே எடுக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் ஏரியா நர்ஸை பார்த்து நீங்கள் எழுதி தரணும். நர்ஸ் வரதுக்கு சம்டைம்ஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆளாக போனாலுமே அது உங்களுக்கு வேஸ்ட் தான். அவங்க வர வரையும் வெயிட் பண்ணி அவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு அகைன் நீங்கள் நோட்டை கொண்டு போய் பிளட் டெஸ்ட் எடுக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் ஒரு கியூ நிற்கும். அதில் வந்து உங்களோட நோட் எத்தனாவதோ வருதோ அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ கூப்பிட்டதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகணும், பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துற மாட்டாங்க எடுத்தோடனே, எடுத்ததும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குளுக்கோஸ் பேக்கெட் வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் அதை குடிச்சிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஒரு 2 hours வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க. அது டக்குன்னு முடிஞ்சிடும். பிளட் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் டக்குன்னு கொடுத்துருவாங்க. அதுக்கு அவ்வளோதான். நீங்கள் டாக்டர் பார்க்கணும்னா பார்க்கலாம், இல்லை ஏரியா நர்ஸ்டே வந்து எழுதி கொடுத்துட்டு சைன் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் வந்துடலாம். அவங்க ஆக்சுவலாக ஒரு சீல் மாதிரி வைப்பாங்க, அது வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துக்கலாம். அண்ட் அவங்க அகைன் வந்து அதை வந்து இதில் எழுதுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து மேபி லேட் ஆகலாம். இல்லை சில நர்ஸ் வந்து சரி நான் அப்புறம் எழுதிக்கிறேன் நீங்கள் போய்க்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால எதுவும் பிரச்சனை இருக்காது. அவங்க நோட் மட்டும் பண்ணி வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போகும் உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த ப்ரெக்னன்சி பீரியட்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வந்து டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட டேட் பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
அப்ப வந்து நீங்க இங்க போய்க்கலாம். பட் இல்ல அப்படின்னா, அது சில டைம் வந்து டாக்டர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. சில டைம் நர்ஸ் இருக்க மாட்டாங்க. மருந்து இருக்காது. இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸும் இருக்குமே. எப்பவுமே இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்த பொறுத்தவரை. ஏன்னா அது ஒரு குட்டி ஒரு சென்டர் தானே அதனால. அதனால நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னா, ஜிஹெச்க்கு தான் நீங்க வந்து போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திருப்பூர்ல இருக்கலாம், ஈரோடுல இருக்கலாம், எந்த ஊரா இருந்தாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆயிக்கோங்க. ஏன்னா இப்ப சப்போஸ் பெயின் வருது அப்படின்னா, இது நான் கூட இருக்கவங்களுக்கு சொல்றேன். பெயின் வருது அப்படின்னா தயவுசெய்து ஜிஹெச்ல கொண்டு போய் வந்து அட்மிட் பண்ணுங்க. ஏன்னா எடுத்தோடனே ஆரம்ப சுகாதாரத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து அட்மிட் பண்ணுவாங்க, அப்புறம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க, அப்புறமாட்டி இல்ல இங்க இல்ல நீங்க ஜிஹெச் போங்க இந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால எடுத்ததுமே வந்து நீங்க ஜிஹெச் போறது வந்து பெட்டர். ஜிஹெச்சுக்கு வந்து நீங்க போறப்ப உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு நோ டெலிவரி வரப்போகுது அப்படின்னாலே இதெல்லாமே நீங்க வந்து ஃபைல்ல போட்டு எப்பவுமே வச்சுக்கோங்க. அது இல்லாம எப்பவுமே நீங்க வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு கேட்பாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலுமே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. பட் வந்து நீங்க எல்லாமே வந்து எப்பவுமே பொறுப்பா வச்சுக்கிறது நல்லது. ஒரு ஃபைல் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதை நான் வந்து யூஸ் பண்ற ஃபைல். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். எல்லா சர்டிபிகேட்ஸுமே நான் வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போகாதீங்க, சம்டைம்ஸ் மிஸ் ஆனாலும் ஆகலாம்ல. ஸோ அதனால எல்லாமே நான் ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருப்பாங்க. பிரைவேட்ல எல்லாம் போய் எடுத்துக்கலாம் வந்துருப்பீங்க நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லியிருப்பாங்க. சுகர் டெஸ்ட் உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. வேற ஏதாவது இந்த ஸ்கேன் பண்றது, ஃபர்ஸ்ட் மந்த் ஏர்லி பிரெக்னன்சி ஸ்கேனு, இதெல்லாம் வந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே ஃபைலாக போட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஓகே இது கேட்குறாங்க, இது இங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எந்த எந்த ஒரு நீங்க வந்து ஸ்கேன் பண்றீங்க அப்படின்னாலுமே அதை வந்து தனித்தனியா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மந்த், ஓகேவா? இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டாலும் திடீர்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்ததுக்கு அப்புறமும் உங்களை உட்கார வச்சு நிறைய கேள்வி கேட்பாங்க மீன்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த பெயின்ல கூட உங்களுக்கு கரெக்டா வந்து ஓகே இதுதான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இதுக்காக தான், உங்களோட மென்டாலிட்டி அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பிரேக் அவுட் ஆகி ரொம்ப அழுதுட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அந்த டைம்ல கூட உங்களால அவங்க என்ன கேட்குறாங்கங்கிறத வந்து கேட்டு எடுத்து தர்ற ஒரு கான்சியஸ்ல வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த இடத்துல அவங்களுமே டென்ஷன் ஆயிடுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் டென்ஷன் ஆவாங்க, நமக்குமே ஒன்றும் தெரியல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ரொம்ப ஒரு இதாயிடும். அதனால இந்த மாதிரி ஃபைலில் வச்சு எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெலிவரி பெயின் உங்களுக்கு வந்து வந்துடும் இல்லையா, ஸோ வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அதாவது அட்மிஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அதாவது ட்ரைனிங் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களே ஃபில் பண்ணி தந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு பெருசா வேலை இருக்காது. ஏன்னா நீங்களே ஆல்ரெடி பெயின்ல தான் உட்காந்துருப்பீங்க, நீங்க அவங்க இதே உட்காந்துருந்தா போதும். பட் உங்ககிட்ட தான் கேட்பாங்க. அதாவது ஏன்னா நம்ம கூட வர அட்டெண்டருக்கோ தெரியாது, நம்ம ஹஸ்பண்டை வந்து உள்ள விட மாட்டாங்க. இது வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. என் ஹஸ்பண்டுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும், அவங்கள உள்ள கூப்பிடுங்க அப்படின்னா கூப்பிட மாட்டாங்க, தொடப்ப கட்டையில அடிச்சு தொத்திடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அம்மாவோ இல்ல உங்களோட மாமியாரோ யாரு உங்களுக்கு வந்து டேக் கேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு யார் அட்டெண்டரா வரப்போறாங்களோ, ஸோ அவங்க கிட்ட வந்து இது இங்க இருக்கு, இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து நான் இங்க வச்சிருக்கேன், இந்த ஆதார் ஜெராக்ஸ் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க. முன்னாடி டெலிவரி வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. ஸோ பெயின் வரதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி உங்களுக்கு டேட் முன்னாடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க சொல்லி வச்சிருங்க, இதுதான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அட்டெண்டர்ட்ட வந்து சொல்லிடுங்க. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாக்குற மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் வந்து வர முடியாது. ஸோ ஹஸ்பண்டுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நீங்க வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க உங்களை. அதே மாதிரி வார்டு வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லாருக்கும் ஒன்னா தான் இருக்கும். எப்படின்னா 3-4 வார்டு மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதாவது ரொம்ப பெயின் வந்தவங்க ஒரு வார்டுல இருப்பாங்க, அதுக்கப்புறம் பெயின் டேட் வந்து நெருங்கிரும் ஆனா வந்து அவங்களுக்கு பெயின் வந்திருக்காது இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு வார்டுல இருப்பாங்க. சிலருக்கு ஜெல் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தனித்தனியா வந்து உங்களுக்கு வந்து பிரிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பெயின் வந்துருச்சு, பயங்கரமா நீங்க வீட்லயே பெயின் எடுத்துருச்சு அப்படின்னா டைரக்டா வந்து உங்களை லேபர் வார்டுக்கு கூட்டு போவாங்க. பட் இல்ல எனக்கு அன்னைக்கு தான் டேட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களை வந்து ஏதாவது ஒரு வார்டுல வந்து தங்க வச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முன்னாடியே பிரிச்சு வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட்லயே வந்து உங்களுக்கு பேஸ்கெட் வந்து கண்டிப்பா 2 கொடுத்துருப்பாங்கல்ல. ஒன்ல வந்து பேபிக்கு தேவையான பொருட்கள் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் அது கூடவே வந்து இந்த யூட்டிலைசர்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட்டு, டம்ளர், மக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படும். அந்த இடத்துல நீங்க போய் எங்கேயும் போய் வாங்கிட்டு அலைஞ்சிட்டு எல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்.
இந்த பாத்ரூம் மக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மக் வந்து ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு அந்த டைம் வாமிட் ரொம்ப வரும். ஓகேவா, அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பெயின் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த அந்த வாமிட் வந்து நம்ம துப்ப இருக்கும். நம்ம எந்திரிச்சு போய் பாத்ரூமில் போயிட்டு நம்ம வாமிட்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசின் இல்லைன்னா வந்து மக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குட்டியாக இருந்தால் கூட போதும், நீங்கள் வாமிட் பண்ணுறதுக்கு தானே. ஸோ உங்கள் வாய்ஸ் சைஸுக்கு இருந்ததுனா போதும். ஸோ அது ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, பேபிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே தேவைப்படாது. நான் வந்து இது வேணால் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, இந்த யூடியூப்லலாம் இந்த ஹாஸ்பிட்டல் பேக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து போடுவாங்க. அதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் வாங்கணுமா, இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய நோட்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக டைரியிலலாம் வந்து இதெல்லாம் வாங்கணும், இவ்வளோ செலவு இருக்குது, 7000 8000 வாங்கணும் அப்படிலாம் சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நானுமே சொல்லியிருக்கேன். பட் உண்மையாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பேபிக்கு எதுவுமே தேவைப்படாது. 4 வேட்டி தேவைப்படும், ஒரு ட்ரெஸ்ஸு தேவைப்படும், அவனை படுக்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெட்டு தேவைப்படும். பெட்டுமே அந்த கவர்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு தந்துருவாங்க. போட்டு விடுறதுக்கு ட்ரெஸ்ஸும் கவர்மெண்ட்லேருந்து தந்துருவாங்க. நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து ஒரு வெட் வைப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பேபிக்காக வந்து வாங்க தேவைப்படும். இது அதுக்கப்புறமா வந்து வேட்டி இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை கலர் வேட்டி நார்மலாக அந்த ரேஷன்ல எல்லாம் தராங்களா, அந்த வேட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாங்கி அதை வந்து குட்டி குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பேபிக்கு வந்து இது பண்ணுவாங்க. அங்கே பேம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட்டில். நீங்கள் பேம்பர்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டைப்பர் நான் போட்டு விட போகிறேன் என் பேபிக்கு அப்படின்னா டாப் கடையில் அடிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அங்கே திட்டுவாங்க, இதெல்லாம் போடுறீங்க, பிறந்து 3 நாள் கூட ஆகலை, ஏன் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் டைப்பர்லாம் எடுத்துகிட்டு போங்க. நான் எடுத்துகிட்டு போகல, அது ஒரு விஷயம். பட் நான் பார்த்துருக்கேன், திட்டு வாங்குறவங்க நான் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ டயப்பரு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டே போகாதீங்க. வேணா வெட் வைப்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா துடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அங்கே போய் சுடு தண்ணியெல்லாம் வச்சு கழுவிட்டு அதெல்லாம் வந்து கஷ்டம். சுடுதண்ணி அங்கெல்லாம் கிடைக்காது. நீங்கள் மேபி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் கவர்மெண்ட்டில் வந்து அப்போல்லாம் அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து 99 ரூபீஸ்க்கு 72 பேட்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து நல்லாயிருக்கும், ஃப்ரேக்னன்ஸும் இருக்காது. அதுக்கப்புறமா 72 இருக்குது. அதனால உங்களுக்கு நிறையா நாள் வர மாதிரி இருக்கும். ஒன்று எடுத்திங்கன்னா இது வந்து அமேசானில் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக 6 பேக் வந்து 300 தான். தனியாக நீங்கள் ஒரு பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது 99 ரூபீஸ் வந்து வருது. தெரியுதா உங்களுக்கு? இதுலேயே வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக காற்றெல்லாம் போகாது, வாட்டர் லீக்கேஜ் அதனால எதுவும் இருக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி பேக் இல்லாமல் தான் வந்து நமக்கு நார்மல் மெடிக்கல்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து அதை வந்து வாங்காமல் இந்த மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. அமேசானில் வந்து 6 பேக் வந்து 300 350 அந்த மாதிரி வருது. ஸோ நமக்கு ரொம்ப கம்மி ரேட்டு. ஸோ அதனால பார்த்து நாங்கள் இதை தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆக்சுவலாக இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 2ல் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ, பாய்.